ஹலோ கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் சுஜித். இன்னைக்கான வீடியோவில் நாசாவோட ஆர்டமிஸ் மிஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூணுன்றது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தவே ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு விஷயமா இருந்திருக்குது. அம்மா வந்து சாப்பாடு ஊட்டும் போது மூணை காட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கே போனாலும் மூணு நம்ம கூடயே வர்ற மாதிரி அது ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் சின்ன வயசில் வந்து மூணுன்றது விஷயத்துக்கு வந்து கியூரியாசிட்டி ரொம்பவே அதிகம். யார் மூணில் முதல்ல கால் வச்சான்னு கேட்கும்போது நீல் ஆம்ஸ்ட்ராங் பதில் சொல்லும்போது அந்த பதில் நமக்கு தெரிஞ்சு நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லும்போது எவ்வளோவே ஒரு கியூரியாசிட்டியாக இருக்கும். மூணுலலாம் மனுஷன் எப்படிடா கால் வைக்க முடியும்னு அந்த யோசிச்ச காலம் அது. ஆனால் இப்போ நம்ம எல்லாருமே வளர்ந்துட்டோம், வி ஆர் க்ரோன் அப் நவ். ஆனால் இப்போ நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் மனுஷங்க மூணுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்போ இருந்த மாதிரி இல்லை. அப்போ இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸ் ரொம்பவே கம்மி. ஆனால் இப்போது வி ஹேவ் 5G 6G ஈவன் 7Gs ஆஃப் இன்டர்நெட்ஸ். அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்டிங் மீடியாஸ் வந்து ரொம்பவே வைடாக இருக்குது. டிவி சேனல்ஸ் எல்லாத்துலேயும் லைவாக பண்ண முடியும். டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா 52 வருஷத்துக்கு அப்புறம் மனுஷன் வந்து மூணில் போய் கால் வைக்க போகிறான். ஆனால் இந்த வாட்டி எதுக்கு போகிறாங்க அப்படின்றது சயின்டிஃபிக் ரிசர்ச் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த வாட்டி போன வாட்டியை விட எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதாவது மனுஷன் வந்து வேறு பிளானட்ஸில் போய் வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் மாதிரியான கிரேட்டஸ்ட் பீப்புள்ஸ் சொல்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும்ல. எப்படிலாம் எந்தெந்த பாசிபிலிட்டிஸ்லாம் வச்சு மனுஷனை வந்து வேற பிளானட்ஸில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறது அப்படின்ற ரிசர்ச்காகவும் வேற ரிசோர்ஸஸ் என்ன மாதிரி டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ்லாம் மூணில் அவைலபிளாக இருக்குன்றதுக்காகவும் நாசாவோட புது மிஷன் தான் இந்த ஆர்டமிஸ். இந்த மிஷனில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதில் ஒரு உமன் ஆஸ்ட்ரோனட்டும் போகிறாங்க. போன வாட்டி அப்போலோ மிஷனில் போகும்போது உமன் ஆஸ்ட்ரோனட் வந்து யாரும் மூணில் போய் லேண்ட் பண்ணல. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு ஒரு உமன் ஆஸ்ட்ரோனட் போய் நிலாவில் கால் வைக்க போகிறாங்க. இது எவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம்னு தெரியுமா? ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். ஏன்னா அந்த ஆஸ்ட்ரோனட்டுக்கு வந்து கிரேட் சல்யூட். ஏன்னா அவங்க வந்து பண்ண போகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஷீ இஸ் கோயிங் டு ரெப்ரசென்ட் த ஹோல் உமன் கம்யூனிட்டி. மூணில் கால் வைக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸியான விஷயம் இல்லை. ஆஸ்ட்ரோனட் ஆகிறது ரொம்பவே ஈஸியானது இல்லை. ஸோ February 6 அன்னைக்கு ஐ எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் வாட்ச் இட். ஏன்னா இது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ரொம்பவே கூஸ் பம்ப்ஸ் தர மாதிரியான ஒரு விஷயம். நம்ம என்னதான் ஹாரர் மூவிஸ் என்னதான் ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்த்தா இது தர மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது தர மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் எதனாலேயும் தர முடியாது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் அட்மையர் பண்ணி நம்ம வேர்ல்டை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வாய்ஸ் ஆஃப் சுஜித்.